ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா? ஒரு பாவக்காய் ஒன்று, கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சது, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஒரு ஹவர் ஊற வச்ச கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொத்தமல்லி, உப்பு அதை போட்டு நம்ம நல்லா பரட்டி வச்சுக்கணும். இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் அதில் போடணும். வடை மாவில் போட்டுட்டு ஒரு பெரிய பாவக்காய் எடுத்து அதை க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணால் அந்த உள்ளகிற விதையை எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வடை மாவை எடுத்து அதை உள்ளே வைக்கணும். வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டு ஒன்று வச்சு நம்ம வச்சிடணும். அந்த பாவக்காவை வச்சுட்டு அது ஒரு 10 நிமிஷம் வெந்த உடனேயுமே அந்த பாவக்காய் வெளியே எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன மசாலானா கரம் மசாலா, சிக்கன் 65 பவுட்ரு, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த வெளியில் இருக்க அந்த பாவக்காய் மேலே போட்டுட்டு நம்ம எண்ணெய் கடாயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம அந்த பாவக்காவை அப்படியே அந்த பாவக்காய் வடையை அப்படியே வறுத்து எடுத்துடலாம். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது.